வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ராகு என்று சொல்லக்கூடிய கருநாகம், இந்த ராகு 5ஆம் பாவகத்தில் நின்றால், லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தில் நின்றால் குலதெய்வ சாபம் இருக்கும், குழந்தையின்மை இருக்கும், அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் இருக்கு. அப்போ இந்த ராகுன்னு சொன்னோம்னா, ராகு நமக்கு 5ல் இருக்கக்கூடியது பொதுவா ஒரு தோஷம். அது என்ன தோஷத்தை பண்ணும் அப்படின்னா, அந்த இடம் காலச்சக்கரத்துக்கு என்ன பாவகமாக வருதோ, அந்த பாவத்துக்கு என்ன காரகத்துவமோ ஆதிபத்தியமோ அதைத்தான் அது தடுக்கும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் அது எல்லாருக்கும் எப்படி நடக்கும், இந்த பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வர்றதுக்கு அந்த கிரகம் நின்ற அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியோடு சேரக்கூடாது, 8ஆம் இடத்துக்குண்டானோட பார்வை படக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். அதாவது பூர்வீக சம்பந்தமாகவும் புத்திரபாக்கிய சம்பந்தமான பிரச்சனையும் திருமண தாமதம் வரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.